இன்றைக்கும் கூட நம்ம ஒரு அழகான ஒரு கேம் ஷோ பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பைபிள் கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்பேன். அதுக்கு யார் வந்து அதிகமான கரெக்டான ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் வின். நான் வந்து டீம் ஏ, டீம் பி. சரி, ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஸ்டின் கேக்குறேன். வேதத்தில் கனவு கண்ட ஒரே பெண்மணி. ஆமா. 5 செகண்ட்ஸ் கொடுக்கலாம் நம்ம. 1 தெரியல. ஓகே, நான் இது கரெக்டான ஆன்சர் நான் லாஸ்ட் சொல்றேன். கர்த்தரால் வருகிற சுதந்திரம் யார்? பிள்ளைகள். கர்த்தரால் வருகிற சுதந்திரம் பிள்ளைகள். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பதை அசட்டை செய்த பெண் யார்? கரெக்ட். மரியாள் வந்து கர்த்தருடைய பாதத்துல இருந்தாங்க. மார்த்தாள் வந்து பலவித வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருந்துட்டாங்க. ஓகே. 7 தரம் தும்மி உயிர் பிழைத்தவன் யார்? ஓகே, அது விதவையின் பெயர் தெரியுமா? ஓகே, விதவையின் மகன் ஊர்ல உள்ள சுனேமியாள் அவங்களுடைய மகன். தாவீது கோலியாத்தின் பட்டயத்தை கொண்டே அவனை கொன்று போட்டான். இதே போல் நடைபெற்ற வேறொரு சம்பவம் என்ன? இல்ல. ஓகே, இப்போ நீங்க எத்தனை ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இல்ல? ஆமா, 5. ஆமா, 2 வந்து தெரியல. இப்போ வந்து வேதத்தில் கனவு கண்ட ஒரே பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிலாத்துவின் மனைவி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருக்குது. அவங்கதான் அடுத்த நாள் வந்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பதாக இயேசுவை குறித்து நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அடுத்தது வந்து தாவீது கோலியாத்தின் பட்டயத்தை வைத்து கோலியாத்தை கொன்றதை போல இன்னொருத்தர் யார் அப்படி செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா பெனாயா. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா எகிப்திலேயே வந்து ரொம்ப ஒரு ராட்சத மனிதரை வந்து இதே மாதிரி அவனுடைய ஈட்டியை வைத்து அவனை கொன்று தாவீதை போல ஒரு பெரிய ஒரு பயங்கரமான செயலை வந்து செஞ்சிருந்தாரு. ஆமா. இப்போ ஓகே, இப்போ இவங்களோட டர்ன். இவங்க क्वेश्चन கேட்பாங்க. என்னால ஆன்சர் பண்ண முடியலன்னு பார்க்கலாம். தாய் செய்த கப்பலில் தனி ஒருவராய் தண்ணீரில் பயணம் செய்தது யார்? எனக்கு தெரியும், மோசே. ஒரு பெயர். அது வந்து நான் சொல்ற இதை வச்சு அது ஆங்கிலம் தமிழ் கலந்தது மாதிரி நான் ஓகே ஓகே. இல்ல நீ வா. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்பைன் பண்ணீங்களா? இல்ல மீன்ஸ் நோ. வா, நோ வா. தாவீது தன் மகனுக்கு பயந்து ஒரு மலை மேலே ஏறுவான். அந்த மலைக்கு பேரு. தாவீது தன் மகனுக்கு பயந்து ஏறின மலையின் பெயர் எனக்கு தெரியவில்லை. ஆன்சர் இப்ப சொல்வீங்களா இல்ல லாஸ்ட் சொல்வீங்களா? ஒலிவமலை. ஓகே, ஒலிவமலை. பிரியமானவர்களே, தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து போன மலை பெயர் வந்து ஒலிவமலை. அடுத்தது இன்னொரு பெயர் கண்டுபிடிக்கும். இங்கிலீஷ் தமிழ் கம்பைன்ட். எலி மேல் முட்டை. இது இங்கிலீஷ் கம்பைன் கிடையாது, ஒன்லி தமிழ் தான். எலி மேல் முட்டை. எலிமலேக்கு எக்கு. ஓகே, எலிமலேக்கு. எலிமலேக்கு. கொஸ்டினை பாக்குறாங்க. மலைகளின் மேல் அரசாய் இருந்தது எது?
மலைகளின் மேல் அழகா இருப்பது வந்து சுவிசேஷகனுடைய பாதங்கள். அந்த மலை பட்டணங்கள் எல்லாம் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிக்கிறவருடைய பாதங்கள் வந்து மிகவும் அழகானவைகள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். நான் 4 கரெக்ட்டா சொல்லியிருக்கிறேன். இவங்க வெறும் 3 தான் கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் ஏ நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இந்த பைபிள் கேம் ரொம்ப நல்ல ஃபன்னா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாரி இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம இன்னும் நெறைய கேம் ஷோ பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ. பாய்.